சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ஐயோ, நீங்க முறைக்கிறத பார்த்தா நான் ஏதோ எல்லாத்தையுமே வேணுக்குன்னு பண்ணுன மாதிரி இருக்கு. ப்ளீஸ், இதெல்லாமே எதேச்சியா நடந்துச்சு. பாருங்க, நிஜமாவே அந்த காய்கறி கடைக்காரு எனக்கு 5 ரூபா தரணும். 5 ரூபானாலும் சும்மையா இருக்கு சொல்லுங்க. 5 ரூபாவை வச்சு என்னெல்லாமோ வாங்கலாம். 1 ரூபா சொல்லுங்க, யாராவது சும்மா கொடுப்பாங்களா? நமக்கு பஸ்ல டிக்கெட் எடுத்தா 1 ரூபா குறையுது சார், அப்படி டிக்கெட் தாங்க அப்படின்னு சொன்னா அவர் தருவாரா? நல்ல கேப்பாரு 4 கேள்வி. நான் பெரிய பணக்கார ஆள் கிடையாது. 5 ரூபாயை விட்டுட்டு போவதுக்கு நான் சாதாரண ஆளுங்க, கஷ்டப்பட்டு வளர்ந்த ஆளாக்கும். அதனாலதான் எனக்கு 5 ரூபா கூட பெருசா தெரியும், 50 ரூபா மாதிரி. இவ்வளவும் சொல்லிட்டேன், ஆனால் நீங்க முறைக்கத விடலையே. 5 ரூபாய் முக்கியம் தான், அத பத்தி நான் குறைச்சல இல்ல. நான் என்ன சொன்னேன்? தெரு முக்கில நில்லுங்கன்னு சொன்னேன். நீங்க நைஸா வீட்டு பக்கம் வரைக்கும் வந்துட்டீங்க. வீடு எங்க இருக்குன்னு கண்டுபிடிக்கிறது தானே. இப்பதானே புரியுது நீங்க பண்றது எல்லாமே வேணுக்குன்னு. அன்னைக்கு தான் சூப்பர் மார்க்கெட்ல வந்து தேவையில்லாத விஷயத்தெல்லாம் பேசுனீங்க. கடைசில நான் வேலையை விட முடியாது ஆயாச்சு. இப்போ உங்களுக்கு நிம்மதி தானே? மறுபடியும் பிரச்சனை வேண்டாம் தான் அங்க இருந்து வீட்டை காலி பண்ணி இங்க வந்தோம். இங்கேயும் கடைசில வந்துட்டீங்களா? ப்ளீஸ்ங்க. என்ன ப்ளீஸ்? இதுல இருந்து எல்லாமே எனக்கு புரியுது. நீங்க வேணுக்குன்னே எல்லாத்தையும் ஒண்ணொண்ணே பிளான் போட்டு பண்ணிருக்கீங்க. இல்ல இல்லன்னு சொல்லாதீங்க, ஆமான்னு சொல்லுங்க. ஐயோ, கரும்பு ஜூஸ் வாங்கி கொடுத்தது இதெல்லாம் என்னவா? என்னங்க இது? ஒரு மனிதாபிமானத்துல வாங்கி கொடுத்தது. வெயிலுக்கு எதமா இருக்கட்டும் தான் வாங்கி கொடுத்தேன். அதுக்குள்ள காசு கூட நீங்க கொடுத்துட்டீங்களே. இப்போ அப்படி பார்த்தா என் காசுல நீங்க கரும்பு ஜூஸ் குடிக்கல, உங்க காசுல தான் கரும்பு ஜூஸ் குடிச்சிருக்கீங்க. ஒரு பொய்யை மறைக்கிறதுக்கு இன்னொரு பொய். ஐயோ கடவுளே, என்னடா இது வம்பா போச்சு. இப்படி வந்து மாட்டிக்கிட்டேனே. தயவு செய்து இங்கே நின்னுட்டு இருந்தீங்கன்னு வச்சுக்கோங்க. எங்க அம்மா வந்தாங்க, அவ்வளவுதான். எந்த வீட்டையும் காலி பண்ணிட்டு எங்க போதே தெரியல. நான் சொன்னது எதையுமே நீங்க நம்பல இல்ல. எல்லாமே எதாச்சியா தான் நடந்துச்சுன்னு. நான் எதையுமே நம்ப தயாரா இல்ல. சரி, நீங்க நம்பலன்னா நான் என்ன பண்ண? சரி, போயிட்டு வரேங்க. ப்ளீஸ், நல்லா இருப்பீங்க போங்க. எங்க அம்மா மறுபடியும் நேரமாயிட்டு. அந்த பொண்ணு என்ன இப்படி பேசிட்டு. நல்ல வேளை இவருங்க வந்த நேரம் அம்மா சீக்கிரம் வந்திருந்தா அவ்வளவுதான். என் நிலைமை என்ன ஆயிருக்கும்? மீனா, எம்மா நல்ல வேளை அவர் போனாரு. இல்ல ஒரு 2 நிமிஷத்துக்கு முன்னால வந்திருந்தா கூட அவ்வளவுதான், தொலைஞ்சேனா. எமக்கா என்னது ஒரு மாதிரி யோசிச்சுட்டு இருக்க? ஒண்ணு இல்லம்மா, பையெல்லாம் கொண்டுட்டு வந்திருக்கீங்க. இந்த பொண்ணு வேலைதான் இதெல்லாம். சொல்ல கேட்கவே மாட்டேன்டா. ஏக்கா மீனாவை கூட்டறாம இப்படி ஒத்தையில வந்திருக்கீல, கூட்டறலாம்ல பிள்ளைய அப்படின்னு சொல்லிட்டு. அப்படியாம்மா? அந்த பிள்ளைக்கு என்ன சாப்பாடு வச்சுட்டேன்னு கேட்டா, நான் லெமன் சாதமும் கொஞ்சம் ஊறுகாயும் வச்சிருந்தேன்க்கா அப்படின்னேன். உடனே என்னக்கா நீங்க இங்கிருந்து சாப்பாடு எடுத்து போய் பிள்ளைய கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு அவகிட்ட இருந்து 2 3 வட்டை எடுத்து வந்து எல்லாத்தையும் சோறு கறி கூட்டுன்னு சொல்லி அவளத்தை அள்ளி வச்சு பாயசம் வேற ஊத்தி வச்சுட்டா. எல்லாத்தையும் கொண்டுட்டு போங்கக்கா அப்படின்னு 2 3 பழங்கள்லாம் என்னெல்லாமோ இருந்துச்சு, ஸ்வீட்லாம் எல்லாத்தையும் அள்ளி போட்டு நாங்கக்கா அந்த பையில வச்சு கொண்டு போங்க அப்படின்னு சொல்லி தந்துட்டா. அப்படியேமா அந்த அக்காக்கு ரொம்ப பாசம் எல்லாத்துக்கு மேலையும். ஆமாக்கா, ஒரு கூட பிறப்பு இருந்தா கூட இந்த மாதிரி ஓடி செய்யாது. எல்லாம் பார்த்து எடுத்து வச்சா தெரியுமா. எனக்கே ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு. இருந்தா இப்படி ஒரு கூட பிறப்பு இருக்கணும். எனக்கு மனசே நிறைஞ்ச மாதிரி ஆயிட்டுமாக்கா. அதெல்லாம் சொன்னேன், பிள்ளை பிறந்தானே கூட்டாரமாக்கா அப்படின்னு. சரிக்கா அப்படின்னா. சரிம்மா, அப்ப ராதிகாக்கு குழந்தை பிறந்தானே ஹாஸ்பிட்டல்ல போய் பாப்போம் என்னம்மா? ராதிகாக்கு ஒரு ஆர்லிஸ் குப்பியும் பிறந்த பிள்ளைக்கு துணிமணி எல்லாம் வாங்கிட்டு போய் என்னமாக்கா? சரிம்மா. இல்ல சுடுச்சுட இருக்கு, கொண்டு போய் சாப்பிடுமாக்கா போ. சரிம்மா. யாது இந்த 5 ரூபா மக்கா? நில்லுங்க வா. என்னம்மா? இந்த பேர் 5 ரூபா தொட்டு கீழே கிடக்கு. ஐயோ, நம்ம கொடுத்த 5 ரூபா தொட்டு அவர் கவனிக்காம கீழே போட்டு போயிட்டாரா? இல்ல வேணுக்குன்னு கீழே போட்டு போனாரா? என்னன்னு தெரியலையே. என்னடா இது, பிரச்சனைக்கு மேல பிரச்சனை. இந்த 5 ரூபா காயின்ஸ் நம்மள விடவே செய்யாதா? என்ன மக்கா இது? நான்லாம் 1 ரூபானாலும் பத்திரமா வச்சிருப்பேன் பாத்துக்க. 5 ரூபா தொட்டு நீ தான் போட்டிருப்ப, வேற யாருங்க வர போறா? ஆமாமா, நான் தான் கவனிக்காம போட்டுட்டேன் போல இருக்கு. கொண்டாங்க, நான் பத்திரமா வச்சுக்கிட்டேன். 5 ரூபானாலும் அசால்ட்டா நினைக்கப்படாது மக்கா. ஒரு கடையில போனோம்னா 5 ரூபா குறைஞ்சனா விடுவானா? என்ன செய்ய, இந்த காலத்து பிள்ளைகளுக்கு துட்டோட மதிப்பு எங்க தெரியுது? அன்னைக்கெல்லாம் 5 பைசாக்கு நாங்க அந்த பாடுபட்டோம். இந்த துட்டை பார்க்கும்போது சிரிப்பா வருது. இந்த 5 ரூபா துட்டை காசை வாங்குறதுக்குள்ள என்கிட்ட என்ன பேச்செல்லாம் பேசினாரு. இப்போ இங்க போட்டுட்டு போய் வீட்டுல கிடந்து தேடுவாரு. நல்லா தேடட்டும். ஏடி, அந்த துட்டுல என்னத்த இருக்கு? அப்படி பாத்துட்டே இருக்கேன், எவ்வளவு நேரம் நானும் கவனிச்சுட்டு தான் இருக்கேன். இல்லம்மா, அது வந்து இது துட்டு எந்த வருஷத்துல தயார் பண்ணதுன்னு பாத்துட்டு இருந்தம்மா. நல்ல பிள்ளை, நல்லா பார்த்தம்மா வருஷத்தை. வா வந்து சாப்பிடுவா நேரம்ல. சரிம்மா, தட்டுல போட்டு வைங்க, நான் வாரேன் சாப்பிடுறதுக்கு. ஆள் கொழுக்கட்டி அடுப்புல போட்டேன், நான் மறந்துட்டேனே. நல்லா கொதிச்சு வெந்திருக்கும், எடுத்து ஓடியாரேன். நீங்க இருங்க, நான் எடுத்துட்டு வரேன். இருக்க சின்ன பிள்ளை மாதிரி அங்கேயும் ஓடிட்டு முத்துமணி எடுத்துட்டு வருவா. உட்காரு. இருக்கட்டும்ல தம்பி, அந்தவளை போட்டு வேலை வாங்கிட்டு இருக்கவா ஏற்கனவே எல்லா வேலையும் கொஞ்சமா செஞ்சுட்டு தான் இருக்கா. நான் தான் வேண்டாமக்கன்னு சொன்னாலும் கேட்க மாட்டேக்கா. முத்துமணி கையும் காலும் திறனா கடவுள் தந்திருக்காரு. ஓடியாடி கொஞ்சமா வேலை செய்யண்டாமாக்கா. இங்க எடுத்து ஓடியாரேன். சூடா இருக்கும்ல, ஆளுக்கு 2 தின்னா நல்லா இருக்கும். என் தம்பிக்கு பால் கொழுக்கட்டை நான் உசுரா திம்பா. ஆமா மைனி, நானும் வாரத்துல ஒரு நாள் பால் கொழுக்கட்டை அவிச்சு கொடுப்பேன். அப்படி நமக்கு ரொம்ப சந்தோஷம். டைமம்ஸ் உண்மையிலே கொடுத்து வச்சிருந்தா. செல்ல தாயி, பஞ்சபட்டி வெள்ளியம்மா பட்டி வாங்க உள்ள. இக்க 2 பேர் வாங்க, ஆளுக்கு 2 பால் கொழுக்கட்டை சாப்பிடுங்க. ஏன்டா செல்ல தாயி, முக்கியமான ஒரு இடத்துக்கு போகணும். அதான் நீனு வாரியான்னு இப்ப கேட்கவும் முடியாது. பிள்ளைய வர கூட்டு வந்துட்டியா? அதான் என்னன்னு பாத்துட்டு போலான்னு வந்தேன். நீ அவ்வளவு வச்சுட்டு அங்கேயும் வர முடியாதுலக்கா. எங்க போறியா? செல்ல தாயி, குவாசலிக்கு மரமா 10 நாளா சண்டை போட்டு போயிருந்தால, இன்னைக்கு வந்திருக்கானா? அவ அம்மையும் அப்பனையும் கூட்டு வந்திருக்கானா? அதான் வந்து குவாசல கூப்பிடுறா. நமக்கு 2 ஆளு வேணும்ல அப்படின்னு சொல்லி 3 பேர் வாங்க அப்படின்னா. அதான் ஒன்னு கூப்பிடலான்னு பார்த்தா, இது கூற முடியாதுல. அப்ப நாங்க 2 பேரும் போயிட்டு வரட்டுமா? இன்னைக்கு விளக்கு திக்குதுங்க. ஜாம செல்ல தாயி, வயாம கூப்பிடுதல்ல
கோசல என்ன ஏதுன்னு பாத்துட்டு வர ஒரு ஏட்டு அடிக்கடி வாங்கிறாதியா ஊடையில போய் மாமியா மரமா பேசிட்டு என்ன ஏதுன்னு பக்கத்துல நின்று கேப்போமே தவிர ஊடல எல்லாம் சாடப்பட்டோம் எதுக்கு அடி வாங்குறதுக்கு சரி தாயி லேசா எட்டி பாத்து வரானா வந்து என்ன ஏதுன்னு சொல்லுதேன் சரிக்கா பாத்து போயிட்டு வாங்க வர பக்கம் பார்த்தா இவ 2 பேரும் விலைக்கு திக்க போய் 2 பேரும் கணக்கா வாங்கிட்டு வந்துடக்கூடாது அதான் நடக்கும் நினைக்கேன் நீ பெயராத ஐவர் அண்ணி உன கொன்னே போடுவாங்க அம்மாடியா நான் போக மாட்டேம்மா குவாசலைக்கு மரமோ நானும் அமைதியான பிள்ளை நினைச்சேன் அன்னைக்கு நான் பார்த்தேன் ஐயோ அம்மா என்ன வைபஸ் தெரியுமா ஊர்ல மட்டும் வாயெல்லாம் ஆயிட்டுதான் இருக்கு அப்படியாம்மா எம்மாடியா இன்னைக்கு வேற அவ மட்டும் இல்ல அவ அம்மையும் அப்பாவும் ஊர்ல இருந்து கூட்டு வந்திருக்கலாம் என்ன நடக்க போது தெரியல கலைவரம் தான் நடக்க போகுது இவ 2 பேரும் ஊடல சாடி அடி வாங்க வந்தா சரிதான் ஏதோ நடக்கும்னு நினைக்கேன் பால் கொள்கிட்ட நல்ல வாசமா இருக்குமே நீ பசும்பால் மட்டும் ஊத்த மாட்டேன் கொஞ்சம் தேங்காய் பாலையும் சேர்த்து ஊத்துவேன் நல்ல மனமா இருக்கும் ஏங்க சின்னதர கொஞ்சம் பால் கொள்கிட்ட கொண்டாரு ஐயா உட்காரு அம்மா உட்காருங்க இருக்கட்டும் தாய் மாம்சம் நீங்க சாப்பிடுங்க எங்களுக்கு பர்ச காணலம்மா அதான் அங்கிங்க மாத்தி ஆடிட்டு கிடக்கேன் இல்ல வேற எங்க மக்கா போவோம் நம்ம வீட்டுக்குள்ளதான் கிடக்கும் எல்லா இடமத்தி ஆடியாச்சுமா காணலாமா இன்னைக்கு உன் பொண்டாட்டிட்டு கணக்கா வாங்க போற எங்கனியாவது கொண்டு வச்சு போட்டு ஒரே மறந்துட்டு திரி எங்கன வச்சேன்னு தெரியலையே போய் பாப்போம் 2வது பெட்ரூம்ல ஐயோ காணலையே எங்க வச்சோம்னே தெரியலையே கண்டிப்பா வேணுமே எல்லா இடமும் தேடியாச்சா வீடு முழுக்க அலசி அரைஞ்சாச்சு பாவி மக்கா இப்ப எந்திக்கவே மாட்டாமா நம்மளுக்கு ஒண்ணுன்னா என்னன்னு கேட்க யாரும் கிடையாது ஒரு நதி கிடையாது ஐயோ கடவுளையே எங்க போய் தேடுவே கடவுளே முக்கியமான ஒரு பொருள் வச்சிருந்தானே எந்திரட்டி நல்லா இருப்பட்டி பூத கணக்கு கிடந்து தூங்கிட்டு கிடக்க புருஷனை கொண்டுண்டா ஒரு பொண்டாட்டி காரி இப்படியே கிடந்து உறங்குவா நான் பறந்து வச்சுட்டு வரனேன் காது கேட்கவாட்டி கொரட்ட விட்டு கிடக்க பாவி மனுஷா கொஞ்ச நேரம் உறங்க விடுதாரம்மா சை என்ன மனுஷன் இவரு வாழை பையில நாய் மொண்ட மாதிரி கலப்பலான்னு வரத்தா வாராரு பாவி மக்கா உனக்கு என்னடி தெரியும் ஏடிஎம் கார்டு அதுல அப்படி வச்சிருந்தேன் ஒரு 2000 துட்டு வேற வச்சிருந்தேன்ல என்ன பயம் இருக்கு ஏடிஎம் பர்ச காலலட்டி என்ன கால் மலைச்சு இங்கே போக போகுது இங்கதான் கிடக்கும் பெட்ரூம்ல இருந்து பாத்ரூம் வரைக்கும் அலசி ஆரஞ்சிட்டேன் எங்கேயுமே காணலட்டி யாரு தூக்கிட்டு போனான்னு தெரியலையே கடவுளே என் உசுரம் வாங்குறதுக்குனே இருக்காரு கொஞ்ச நேரம் உறங்க விடுதேரா இப்ப நான் மட்டும் எந்திரிச்சு எடுத்து தந்துட்டேன் உமர தொலைச்சு போட்டேன் நான் என்ன பொய்ய சொல்லுதம்டி தண்ணி தரவ தேடி பார்த்துட்டேன் ஒரு இடமும் காணலட்டி இடி அப்படி முறைக்காத சொல்லுதம்ல இந்த ரூம்ல 10 தடவை தேடி இருக்கேன் பசு எங்க தொலைஞ்சு போச்சு தெரியல நம்ம உசுரம் வாங்குறதுக்கு தொலைஞ்சு போயிருக்கு இது என்னது வை எடி பர்ஸ் கிடைச்சிட்டு சின்ன பண்ணு அது எப்படி என் கண்ணுக்கு எதுவுமே தெரிய மாட்டுக்கு உன் கண்ணு மட்டுக்கு சின்ன குண்டூசி கிடந்தா கூட தெரிஞ்சிருது கூறுகட்ட குப்பாண்டி எப்பவும் பர்சந்த தலைவணி கட்டில வச்சிருப்பாரு அப்புறம் அது அங்க இருந்து விழுந்து கீழே விழுந்திருக்கும் அங்க பாக்குறதுக்கு இல்லாம ஊர் முழுக்க தேடி இருக்காரு கண்ணை வச்சு பாக்கணும் ஆமா தேடி அந்த நினைவு இல்லாம வீடு முழுக்க ஏன் பாத்ரூம்ல கொண்டு வச்சிட்டோம்னு அங்க கூட போய் தேடி இருக்க பாத்துக்கா உமரெல்லாம் பாவமே பார்க்கப்படாது கோவேசர்ல வடியில கதவை பூட்டி உள்ள போட்டு சாத்தி போட்டுட்டு தலைவணி பிய அடிப்படல அந்த மாதிரி உமரெல்லாம் அடிச்சு நொறுக்கணும் நீ அடிக்க மாட்டேன்னு தெரியும் அந்த தைரியத்துலதான் நான் இருக்கேன் பாருவை அந்த சீனு இந்த வீட்டுல நடக்கா இல்லையான்னு பாருவை சீக்கிரத்துல நடக்க போகுது என் வீட்டுலதான் இப்படி நடக்கா இல்ல எல்லார் வீட்லயும் இப்படிதான் நடக்குமா சரி கொஞ்ச நேரம் அசதியா இருந்துன்னு படுத்துட்டோம் இனி படுத்தோம் கதை ஆகாது ஃபேன் ஆஃப் பண்ணி வச்சுட்டு போவோம் கரண்ட் பில் யாரு கிட்டதான் நம்ம தானே கிட்டதான் சூப்பர் ஃபேன் நிறைய பேர் கேட்காங்க இந்த ஃபேன் எங்க தான் வாங்கினிய மண்டே ஆட்டிட்டு 360 லெவல்ல சுத்திட்டு இருக்கேன்னு நம்ம ஒரு 5 நிமிஷம் கூட படுக்கணும்னு நினைச்சோம் அவ்வளவுதான் 1008 ஜோலி நமக்கு மிச்சமா அங்க நிக்கும் என்னது இது உங்க மாமா இந்த பாடுபடுத்தாரு என்ன செய்ய மர்மல அவன் அந்த நாள்ல இருந்து இந்த நாள் வரைக்கும் இப்படிதான் இருக்கான் இந்த மக்கா கீழே உட்காந்துட்டு மேல உட்காரு சோஃபால ஏன்டா சித்துப்பு எப்பவுமே நான் சோஃபால எல்லாம் அதிகமா உட்காரணும்னு ஆசைப்பட மாட்டேன் தரையில உட்காந்தா காலை நீட்டி கொஞ்சம் ஸ்லாத்தா உட்காரலாம் பாத்தீங்களா மர்மல கொஞ்சம் பால் கொண்டு கொண்டாட்டா ஏன்டதை கொஞ்சம் கழிக்கிட்டு இந்த அசதியா இருந்து பத்தியில 2 நாள் ஃபங்க்ஷனுக்கு அங்கேயும் வாடிட்டு தெரிஞ்சது உறக்க முடிச்சது ஒரு மாதிரி தலையை கிருகிருன்ட்டு அந்த அளவு கொஞ்சம் படுப்புன்னு படுத்தேன் அதுக்குள்ள உங்க மொமைய இருக்கார ஒரு கரகாட்டம் ஆடிட்டு வந்துட்டாரு என்னமா இது என் மறுபடி எப்படிலாம் பேசுத நீ என்ன நக்கல் பண்ணுத நீ அக்கல் பண்ணல சித்துப்பு அவர் பண்ணது சுவாலி எப்படி எங்க அண்ணன் இன்னும் சின்ன பிள்ளை மாதிரியே தான் இருக்கான் ஆமா உங்க நொண்ணனை நீ விட்டு கொடுப்பியா நொண்ணை சின்ன பிள்ளையா அந்த மணி பாசு அந்த கட்டில கடியில கிடந்தா முழுந்து கிடக்கு அத பாக்குறதுக்கு இல்லாம அந்த மனுஷன் ஊர்ல மட்டும் இடமெல்லாம் கிடந்து பெட்ரூம்ல இருந்து பாத்ரூம் வரைக்கும் தேடினார் அவ சொல்லுதாரு அப்படியே சொன்ன மருமல ரூமுக்குள்ள தான் கிடக்க மக்கள் லேசு தேடுனே அவன் சொன்ன கேட்க அங்க இங்கமா உருண்டுட்டு வரான் சொல்லுது கேட்கவே மாட்டேங்கானே எனக்கு தெரியும் அங்கதான் கிடக்குன்னு அந்த வந்து எழுப்பினாரு ஏடினாரு இவரு நான் அரகுறை உறக்கத்துல எந்திரிச்சு அந்த லேசு கீழே பாக்கேன் அங்கன கிடக்கு அந்த 2 அறுப்பு கொடுத்தேன் வாங்கிட்டு ஓடனாரே ஓட்டம் ஆனா சித்துப்பு என் புருஷனை பத்தி இப்படி நக்கல் பண்ணதே கிண்டல் பண்ணேன்னு சொல்லி எதுவும் சங்கடப்பட்டுக்கிடாதீங்க என் புருஷன் தான் எப்பவுமே எனக்கு சப்போர்ட் எந்த விஷயமா இருந்தாலும் சரிதான் அதை செய்யிட்டு இதை செய்யிட்டு உன் விருப்பம் அப்படின்னு என் விருப்பத்துக்கே விட்டுருவாரு அவர் என் விருப்பத்துக்கு கூடனாலதான் எல்லாத்தையும் நான் தைரியமா செய்து பழகினேன் அவர் பயந்தாக்குள்ளியா இருந்தாலும் என்ன தைரியசாலி ஆக்கி விட்டாரு இது நல்லா இருக்க மக்கா ஆமா சித்துப்பு எந்த விஷயமா இருந்தாலும் எப்பவுமே என்ன என்கரேஜ் பண்ணுவாரு அதான் எனக்கு அவர்கிட்ட பிடிச்ச விஷயம் வரவு நான் கோவப்பட்டு டாண்டின்னு பேசுவேன் ஆனா அடுத்த நிமிஷம் நாங்க 2 பேரும் ஒன்னா சேர்ந்துக்கிடுவோம் சண்டைன்னு வரதான் செய்யும் வேற என்ன செய்ய வீடுன்னு இருந்தா
வாசப்படி இருக்குதுன்னு செய்யும் அந்த மாதிரி தான் கூத்து. நீ வரமக்கா உன் புருஷனாவது மணிப்பசந்த காணலாம் தேடினாரு. உங்க சித்தப்பு இருக்கார மம்புட்டியை தோல்ல போட்டுட்டே எடி வயலு போனோம் மம்புட்டி எடுத்துட்டு வா அப்படின்னு என்ன கூப்பிடுவாரு. ஒரு நாள் இப்படிதான் கல்யாணம் முடிஞ்ச புதுசுல மம்புட்டி எடுத்துட்டு வா அப்படின்னாரு. நானும் இவரை பாக்கல. அடுக்கல நின்னவா அப்படியே பரவசல்ல அங்கே இங்கெல்லாம் எல்லா இடம் தேடி எடுத்துட்டு ஒரு 10 நிமிஷம் கழிச்சு வந்து பாக்கேன் இவர் தோல்ல மம்புட்டி கிடக்கு. அப்ப இது பரம்பரை வியாதின்னு சொல்லுங்க. சித்துப்பு சிம்மூட்ல நேத்து கறி கூட்டு கொடுத்த வாளி கிடந்து தூக்கிட்டு ஓடியாரேன். இப்ப பேசிட்டீங்க வந்து ஏதாவது உங்களுக்கு ஸ்பெஷலா செஞ்சு தரேன். ஐயே மக்கா ஊர் கிளப்பியாச்சு நானும் உங்க சித்தியும். இது நல்ல கதையா இருக்க. எங்க இல்ல மக்கா ஊருக்கு போனோம்லாமா. 2 நாள் இருந்துட்டு போனா போது அங்க என்ன வச்சுட்டு வந்திருக்கிய? மாட்டுக்கு தண்ணி வைக்கணும். என்னதான் இருந்தாலும் நம்ம வச்ச மாதிரி இருக்காது. மாடு வந்து நாங்க பால் கறக்கலாம்னு வச்சுக்கியேன். இன்னொரு ஆள்கிட்ட தான் சொல்லிட்டு வந்திருக்கேன். எத்தும் பத்துக்க 2 நாள் சமாளிச்சீங்களா? அதே மாதிரி கூட 2 நாள் சமாளிங்க. இந்த ஜீவந்த அவசரத்துல உங்களுக்கு விருந்து கூட வைக்கல. அன்னைக்கு வந்த அன்னைக்கு புரோட்டா சால்னா சும்மா டிஃபன் ஐட்டம் தான் வாங்கி தந்தோம். சும்மா ஒரு விருந்த போடாண்டமா? சிக்கன் மட்டன் நண்டு கிண்டு நாட்டுக்கோழின்னு ஏதாவது ஒண்ணு வைக்காண்டமா? இன்னொரு தடவை வேணா பாத்துக்கலாமாக்கா. ஆறுன கஞ்சி பழங்கஞ்சி கல்யாணம் முடிஞ்சு புதுசுல டக்குன்னு விருந்த வைக்கணும். அதான் கல்யாண விருந்துங்க இது. ஒரு நாள் கேட்கவும் மாட்டேன். ஒரே ஒரு நாள் தங்குங்க விருந்து போடுவோம். அதுக்கப்புறம் நீங்க போனா போதும். என்ன முத்துமணி சொல்லுதே? சரிங்க அப்போ ஒரு நாள் வேணா தங்குவோம். அந்தல சாப்பிட்டு எடுத்துட்டு கிளம்புவோம் நாளைக்கு. சரி மக்கா அப்ப இன்னைக்கு ஒரு நாள் ராத் தங்கிட்டு நாளைக்கு மத்தியானம் சாப்பிட்டு எடுத்துட்டு அந்த உடனே கிளம்பிடுறோம். என்னமா சரி சித்தப்பு இது போதும். சரி இருங்க எல்லாரும் பேசிட்டு நான் டக்கு இந்த வாளி வாங்கிட்டு ஓடியாரேன். மர்மல அப்படியே புஷ்பட்ட கூட வந்து பால் ஊத்தணுமா நாளைக்கு காலையும் சாயத்திரமும் சொல்லிரு. சரிங்க தே. மைனி உங்களுக்கு நல்ல மர்மம் கிடைச்சிருக்கா. ஆமாமாக்கா கடவுள் தந்த பையன் தான் என் மர்மம். என்னே வானே உள்ள ராஜேஷ் கண்டிப்பா வாங்கணுமோ? என்னன்னு இப்படி சொல்லிவிட்டிய? நமக்காண்டி வாழ்க்கையில 365 நாளும் உழையோ உலன்னு உழைச்சி கொட்டுதாங்க. அப்படியாப்பட்ட ஒரு மனைவிக்கு பிறந்த நாள்னா ஒரு நல்ல கேக் வாங்கி கொடுக்காண்டாமானே? இல்ல போ நான் இது வரைக்கும் பிறந்த நாளுக்குன்னு ஒரு கேக் கூட நான் வாங்கி கொடுத்தது இல்ல. என் மொபைலுக்கு பிறந்த நாள்னா முந்தின நாளே ஓடி போய் வாங்கிட்டு வந்துருவேன். ஆனா என் பொண்டாட்டிக்கு இது வரைக்கும் அந்த மாதிரி ஒண்ணு வாங்கி கொடுத்தது இல்ல. ஒரு சேலை மட்டும் தான் எடுத்து கொடுப்பேன். பிள்ளை இருக்கப்படாதானே? நம்மளோட அன்பை அப்படி வெளி காட்டணும். சும்மா உள்ளுக்குள்ளே பூட்டி வச்சிருந்தா எப்படி தெரியும்? அதனாலதான் உங்களுக்குள்ள அடிக்கடி தகராறு நடந்துட்டு இருக்கு. ஆனா என் பொண்டாட்டி அடுத்த வாரம் பிறந்த நாள் வருதுன்னே இப்பவே ஆர்டர் பண்ண ஆரம்பிச்சிருவேன். அது இதுன்னு அன்பு எப்பவுமே வெளிக்காட்டணும்னே. அப்பதான் நம்ம பொண்டாட்டி நம்மள புரிஞ்சுக்கிடுவாங்க. பரவாயில்ல ராஜேஷ் உனக்கு நிறைய விஷயம் தெரிஞ்சிருக்க. சரி வாங்கனே முதல்ல கேக் ஆர்டர் பண்ணோம். கேக்க பத்தி சரியா ஒண்ணும் தெரியாது. அவன் தரதான வாங்கிடுவான் பத்துக்க என் மோக பிறந்த நாளுக்கு. அவளை விடுங்கண்ணே இருக்குதுல ஸ்பெஷல் கேக்கா ஒண்ணு ஆர்டர் பண்ணி போடுவோம் அக்காவுக்கு. சார் சார் சூப்பர் ட்ரெண்டிங்கான கேக்லாம் இருக்கு சார். வாங்க சார் என்ன வேணும்னு சொல்லுங்க. சார் என் பொண்டாட்டிக்கு பிறந்த நாள் அடுத்த வாரம். அதான் ஏதாவது புது வகையான கேக்கு இருந்துன்னா ஒரு மாடலா இருந்துச்சுன்னா கொஞ்சம் நல்லா இருக்கும். அதுக்கு என்ன சார் சூப்பர் கேக் இருக்கு. மாடல் கேக்கு திரிசா கேக்கு பாக்கீங்களா? மாடல் காட்டுங்க சார் சீக்கிரம். இந்த கேக்கு தான் சார் ட்ரெண்டிங்ல போயிட்டு இருக்கு. டெய்லி காலையில இருந்து சாயந்தரம் வரைக்கும் ஒரே இந்த கேக் இருக்கான்னு கட்டி இருக்காங்க. நாங்க ஆர்டர் வாங்கி தான் சார் பண்ணி கொடுத்துட்டு இருக்கோம். ஆர்டர் கொண்டாங்க சார். நானும் இன்னைக்கு ஆர்டர் பண்ணிருந்தேன். தம்பி எப்போ வந்த? என்ன அக்காவுக்கு சர்ப்ரைஸா கேக்கா ஆர்டர் பண்ணவா? ஆமையே வந்த இடத்துல புது கேக்குன்னு பார்த்தா ஏதோ திரிசா கேட்காமலா? சரி பாப்போம் என்ன அதுன்னு. சார் என் பொண்டாட்டி பிறந்த நாளுக்கு இந்த கேக்கே செஞ்சிருங்க. இதே மாதிரி செஞ்சிருங்க. துட்டி எவ்வளவுன்னு சொன்னீங்கன்னா இப்பயே கட்டிட்டு போயிருவேன். இந்த கேக்கு 2500 சார். ஆமா எல்லாம் நல்லபடியா முடிஞ்சாச்சு. என்ன இவா கோவத்துல இருப்பான்னு பார்த்தா கேக்க புக்கன்னு ஒரே சிரிப்பு சத்தம் அங்க வரைக்கும் கேக்கு. சரி வைக்கிட்டு அப்புறம் பேசுறேன். என்ன நீலாம்பரி ரொம்ப சந்தோஷமா இருக்க மாதிரி இருக்கு? ஒண்ணும் இல்லக்கா சும்மாதான். உம்மங்கும் போதே ஏதோ இருக்குன்னு தானே அர்த்தம். ஒண்ணும் இல்லக்கா எங்க அம்மா சந்தோஷமா இருக்க பத்தியாக்கா. அதை நினைச்சாதான் எனக்கு சந்தோஷமா இருக்கு. எங்க வீட்டுல 5க்கும் 10க்கும் கிடந்து ஒரே அடிப்படியா இருக்கும். இங்க இப்ப எங்க அண்ணன் வீட்டுல அப்படி ராணி மரலாக்கா இருக்கா. இப்போ உங்க அம்மைய கேட்க வேணா மருமக மாசமா இருக்கான்னு எல்லாரும் வந்தவ போனவ எல்லாரும் பலகாரம் கொண்டு வந்து பாக்கறோம். பழங்களாம் வாங்கி தரவா. எங்க அவ திங்க எல்லாம் உங்க அம்மா தானே திங்க. ஆமா உங்க அம்மைய பாத்துட்டு தானே இருக்கேன். இங்க இருக்கும்போது காஞ்சி கருவாடா இருந்தாவோ. இவர் அங்க உங்க அண்ணன் வீட்டுக்கு போனதுல இருந்து 2-3 கிலோ கூடி இருப்பாவோன்னு நினைக்கேன். நல்ல ஆளு நல்ல பளபளன்னு கண்ணை 2 நல்ல தூட்ட வச்சு நல்ல புசு புசுன்னு ஆயிட்டாங்கல்ல. நீலமரி நீ எதுவும் வருத்தப்பட்டுக்கிட்டாத உங்க அம்மையை பத்தி இப்படி சொல்லுறேன்னு சொல்லிட்டு நான் சந்தோஷத்துல சொல்லுவேன் பாத்துக்க. நல்லபடியா மகன் வீட்டுல இருக்கான்னு. நீ எதுவும் வருத்தப்படுற மாதிரி இருக்கு? ஐயா நீ சொல்லத ஒண்ணும் நினைக்கலக்கா. எங்க அம்மா சந்தோஷமா இருந்தா அதே எனக்கு போதுக்கா. எனக்கு அவதான் தூணு. எதா இருந்தாலும் அவட்ட கேட்காம ஒரு வார்த்தை அங்க இருந்து இங்க நவட்டிட மாட்டேன். ஆமா அதான் எல்லாருக்கும் தெரியுமே. நான் ஊருக்குள்ளதான் நீங்க 2 பேரும் சண்டை போட்டு கிடைக்க நீ அடிச்சு வச்சுட்டேன்னு சொல்லி பேரா கிடக்கு. ஆனா உள்ளுக்குள்ள 2 பேரும் ஒண்ணுக்குள்ள ஒண்ணு மண்ணுக்குள்ள மண்ணா இருக்கியேன்னு எனக்கு மட்டும் தானே தெரியும். சரி விடுக்கா அந்த டியர் என்னானா இவ காமெடி பீஸ் இல்ல சரியான வில்லி. வில்லி நீ கள்ளி. அம்மையை பத்தி பேசணும்ல உடனே அதை மனசுக்குள்ள வச்சுக்கிட்டு என் புருஷனை பத்தி கேட்கா. அதெல்லாம் பத்தி என்கிட்ட கேட்காது நீலாம்பரி. அதெல்லாம் கை கழுவி விட்ட கேஸ். எங்க போனாரோ அந்த பிள்ளைய கூட்டிட்டு. என்ன கலர் கோழி குஞ்சு எவ்வளவு? ஜோடி 50 ரூபாமா? ஏங்கோ மாட்டி சூப்பரா இருக்கு. கலர் கலரா இருக்கு பத்திடி. நம்ம வீட்டு அழகா வளர்க்கலாம்ல டி. எனக்கு தெரியாது டி. அம்மாட்ட கேளு. சிம்ரனத்து வீட்ல உட்கார்ந்து பேசிட்டு இருக்கா பாரு. அம்மா நாலு இது சின்ன பொண்ணு சும்மா இடி. அவ எங்கேயும் வரசல போறா. எங்கேயோ நினைச்சு எங்கேயோ போகுது. என்ன சின்ன பொண்ணு? ஆமா எப்போ உங்க மாற அடிக்க காத்து எய்தாப்ல போன மாதிரி இருக்கு. பாமா வீட்டுக்கு போறேன் சின்ன பொண்ணு. வட்டி பைசா வாங்குதுக்கா? வட்டி பைசா குட்டி பைசான்னு
எந்த வட்டி விட்டுருக்கேனா? ஏன் 3 பைசா 5 பைசா ஏன் 10 பைசா வட்டி வரைக்கும் விட்டுருக்கீங்கன்னு கேள்விப்பட்டேன். ஒரு பேசாம கடை சும்மா தியார எழுத்து தெருல விட்டுட்டு போவல. சும்மா நீ விளையாட்டுக்கு சொல்லுவ, அதை எல்லாரும் நெசம் நம்பி 4-5 பேர் என்கிட்ட வந்து வட்டிக்கு பைசா இருக்கான்னு கேட்டுட்டு இருக்காவோ. ஆளுமடி அப்ப நீங்க பெரிய ஆள் தானே? பெரிய ஆளு சின்ன ஆளு சும்மா கிடக்க மாட்டா. இறையளவா வருது. ஏன் ஆளுமடி சும்மா எதுக்கு எடுத்தாலும் எல்லாரையும் விட்டுருவா. என்கிட்டே வந்து உரசிட்டு இருப்பா. ஆளுமடி உங்ககிட்ட ஏதாவது ஒண்ணு சொல்லி உங்களை கோவப்படுத்தினா எனக்கு மனசே சந்தோஷமா இருக்கும். இல்லன்னு வச்சுட்டுங்களேன் ராத்திரி உறக்கமே வராது. ஏன்டான்னு நினைச்சு பார்ப்பேன். கொஞ்சம் ஆளுமடி அன்னைக்கு பேசல அப்படின்னு நினைச்சுக்கிடுவேன். அனக்கு இக நல்லா கேட்டுடுக்கா. போன தீபாவளிக்கு 2 சேலை எடுத்தேங்க. நம்ம எல்லாரும் சேர்ந்து எடுத்தோம். 1 செம்பருத்தி போட்டாச்சு. 1 இன்னும் தைக்க அண்ணன் தைக்கன்னு கடைசியில் இன்னும் தைக்கலக்கா. என் புருஷன் இன்னும் நிறையா நிக்காரு. அடிக்கழி வேற அடுத்த மாசம் போட போறானே. ஒரு சேலை எடுத்தாருமோ இன்னே உடனே நிலையழிஞ்சு நிக்காரு. ஏடி தீபாவளிக்கு எடுத்து சேலைக்கு துணியை தைச்சிருக்கேடி, இன்னைக்கு சேலை எடுத்து கேட்க வால் கொண்டு அடிப்பேன் அப்படிங்காரு. ஆமா அது சரி தரட்டி. உள்ள சேலைக்கு செம்பருத்திக்கு இல்லாம இடக்க இதுல இருந்தாக்கா பேரு. இப்போதைக்கு ஓரளவுக்கு துணியை தைக்கிறதுல நிறுத்திவிட்டேன். இருந்தாலும் நான் துணி தைக்க நாள்ல இருந்தே அந்த தீபாவளி பொங்கல் வருஷப்பிறப்பு எதுனாலும் சரிதாக்கா நான் செம்பரு தைச்சு போட மாட்டேன். ஊருக்கெல்லாம் செம்பரு தைச்சு கொடுப்பேன். ஆமாட்டி நானும் கேள்விப்பட்டிருக்கேன். டெய்லர் இருக்காங்க வீட்டுல துணி எடுப்பாங்களா அந்த சேலையில பாப்பாங்க. அதே கலர்ல வேற ஏதாவது செம்பரு இருக்கா நம்மகிட்ட அதை எடுத்து போட்டுக்கிடும். புது செம்பரை நாளைக்கு தைக்கலாம் நாளை கழிச்சு தைக்கலாம்னு ஊருக்கெல்லாம் தைச்சு கொடுப்பாங்களே தவிர கடைசி வரைக்கும் அவங்களும் தச்சுக்கிட்டே மாட்டாங்க பத்துக்க. இப்படியே தான் நாளும் பொழுது ஓடி போயிரும். அப்படிதாங்க என் பொழப்பும் ஓடிட்டு இருக்கு. இன்னைக்கு தான் பார்த்தேன் ஒரு முடிவு எடுத்தேன். இந்த மனுஷன் ஏசினார்ல சரி கத்திரிய பார்த்தேன் வெட்டதுக்கு துணியா கத்திரிய காணல. கத்திரிய காணல கல்ல கண்ட நாயை காணாது நாயை கண்ட கல்ல காணாது. இந்த கதை தான் என் கதை. அந்த தான் பார்த்தேன். பாம துணி இதை பல்லக்கா கொஞ்சம் கத்திரியை கொஞ்சம் தா துணியை வெட்டி கொஞ்சம் தச்சு தரேன் அப்படின்னு வாங்குறதுக்காண்டி போறேன். அதுக்குள்ள இவ வேற வட்டி கொடுத்திருக்கியா குட்டி கொடுத்திருக்கியான்னு என்னத்த சொல்ல இருக்கு. சரி ரொம்ப ஓவர் சீன் போடாதீங்க. கேக்கலையா அங்க பாரு பாத்துட்டாலுல கலர் கோழி குஞ்சு என்ன அளவுகள் இருக்கு. கலர் கலராட்டு கோழி குஞ்சு நல்ல பொடு பொடுன்னு கீச்சு கீச்சுன்னு கிடக்குல. எடி யாமடி எம்மா 2 கோழி குஞ்சு வாங்கிதம்மா நல்லா இருக்குமா. எம்மா 50 ரூபா தான் வெறும் 50 ரூபா தான். துட்டு இல்லனா பரவாயில்லம்மா நான் சேர்த்து வச்சிருக்கேம்மா. அதுல 2 வாங்கட்டமா. எடி பாக்க நல்லதா இருக்கு ஆனா அதெல்லாம் பிளக்காதுடி. நம்ம வீட்ல 4-5 கோழி கிடக்கு. அத போட்டு பாக்குறதுக்கே எனக்கு ஜீவனத்து போகுது. யாமட்டி இது பாடுபடுத்தியா? பிள்ளைகளும் ஆசைப்படலாக்கா வாங்கி கொடுக்கா. எனக்கே பாக்குறதுக்கு ஆசையா இருக்கு. இப்ப வாங்கினா சரிப்படாது. பிரசவம் வேற இருக்கா நாத்துக்கு. அதனாலதான் என் போக்குல பேசாம இருக்கேன். இல்லன்னா 4-5 வாங்கி விட்டுருவேன். அதுக்குள்ள சின்ன பொண்ணு உள்ள மாடு கோழியா இதெல்லாம் போட்டு பாக்குறதுக்குள்ள எனக்கு ஜீவனத்து போயிருது பத்துக்கா. காலையிலே 4 மணிக்கு எந்திக்கணும். ராவு 12 மணி ஆகுது உறங்குறதுக்கு. நானும் மத்தியானம் கொஞ்ச நேரம் கட்டையை சாச்சிடலான்னு பாப்பேன். எங்க நேரம் இருக்கு. உடல ரொம்ப மனசுக்கு ரொம்ப ஒரு மாதிரி மண்டைக்கு வெளியிலாம போயிரும். அந்தளவுதான் அங்க இருந்து இங்க கொஞ்ச நேரம் ஒரு 5 நிமிஷம் பேசுக்காண்டி வருவேன். வேலைக்கு விடல ஒரு 5 நிமிஷம் இங்க பேசணும்னா கொஞ்சம் மனசு கொஞ்சம் நல்லா இருக்குமே. அதுக்குதான் இங்க ஓடிறது. என் கதை இல்ல பொம்பளைகள் கதையே இப்படிதான். எப்பா ஒரு நிமிஷம் வாய்வு இருக்கா. கலர் குழந்தை பாக்குறது நல்லதா இருக்கு. ஆனா இதுக்கு பண்டவும் பகவே நம்மளால முடியாதுமா. அதனாலதான் சொல்லுது. இல்லன்னா எனக்கும் ஆசையா தான் இருக்கு. மக்கா சொன்னா கேளுங்கட்டி. இன்னொரு நாள் வாங்கிக்கலாமாக்கா. சரிம்மா அதான் சொன்னோம்லடி அம்மா வாங்கி தர மாட்டானு. பேசாம பாத்துட்டு அதுல போவோம். சரிடி உங்க மைனிகாரி 2 கோழி கூட வாங்கி கொடுக்க மாட்டேக்கல. சரியான கஞ்சி பிசின ஏரியா இருப்ப போல இருக்க. இல்ல மாதிரி எங்க மைனிகாரியை பத்தி இப்படி சொல்லுதேன்னு நினைக்காத. பிடியில தான் நல்ல பிள்ளை பேர எதிர்த்திரிதா. வீட்டுக்குள்ள பார்த்தா கடைஞ்செடுத்த கஞ்சி பிசினாரியம்மா என்னக்கு சொல்லுதே. குழம்பு கூட்டுன்னு எல்லாரும் வீட்டுல தான் வாங்கிட்டு வருதாவா. ஆமா அதை மட்டும் சட்டி நிறைய வச்சு போடுவா. அதன எல்லாருக்குமா கொடுக்க அவள 4 பேர் வீட்டுக்கு மட்டும் அங்க இங்க மாறிட்டு கிடக்கு. எப்பா பாரு இல்லன்னு ஒரே ஆரம்படுவலதான். அப்படியேக்கா இவ்வளவு நாள் நேர்ல காணலாமா. இப்போ ஒரு 10-15 நாள் அங்க கிடக்கம்ல. அதனால தெரியுது எல்லாத்தையும். எங்க அண்ணன் ஒரு பொருளை ஒரு கிலோ வாங்கிட்டு வரட்டி அப்படிமா. ஒரு சிக்கனை மட்டனா உடனே எங்க மைனிகாரி 3/4 கிலோ போதுங்க அப்படின்றா. உடனே எங்க அண்ணன் இருக்கானே அப்பா பொண்டாட்டி செல்லுக்கு அப்படியே இங்கேயும் நவர மாட்டான் அங்கேயும் நவர மாட்டான் அப்படியே நிப்பான். சிரிக்காத நெசத்தை தான் சொல்லுதே. அப்படியேக்கா என் புருஷன் கேப்பாரா என் புருஷன் கேப்பாரா. நான் வடக்கன்னா என் புருஷன் தெக்கம் பாரு. அப்படிதாங்க நடக்கு எங்க வீட்லயும். அது சொல்லுது ஒண்ணுமே வகையில வைக்க மாட்டாரு. அம்மாக்காரி சொல்லிட்டா போதும் 1 1 3ன்ட்டா போதும். ஆமா ஆமான்னு மண்டே ஆட்டுவாரு. அதே இது 1 1 2 அப்படின்னு சொன்னா போதும். இல்லாட்டி நிலைச்சிருவாரு. எங்க மைனிகாரி என்ன புண்ணியம் பண்ணிட்டு வந்தாலும் தெரியலம்மா. எப்போ எங்க அண்ணனை ஒரு கோடு கழிச்சு தாண்டாதரும் அப்படின்னா போதும் தாண்டவே மாட்டான். கொடுத்து வச்சவா உங்க மைனிகாரி. ஆமாமா நெசமா கொடுத்து வச்சவதான். இல்லன்னு ஆரம்பாடுதா. ஆனா என்னவோ தங்காரம் பண்ணி வைக்காமல இருந்திருப்பா. 2 பொம்பளை பிள்ளைல வர வச்சிருக்கா. எங்க அம்மாட்ட கேக்கேன் முட்டையை யார் எடுப்பாங்க. எங்க அம்மா சொல்லுதா வீட்டுக்கு தம்பி போவோம் அப்படிங்க. வீட்டுக்கு எங்க எடுக்க பாதியை வித்து போடுவா கள்ளத்தன மட்டும். அப்படியேக்கா ஆமா நாட்டுக்கோழி முட்டை ஒவ்வொரு இடத்துலயும் கண்டு விக்கி. ஒரு இடத்துல 12 ரூபாங்க ஒரு இடத்துல 15 ரூபாங்க. என்னன்னு தாம விக்கால தெரியலம்மா. வித்து பைசாவெல்லாம் எங்க கொண்டு சாப்பானே தெரியல. வந்த பிறகு எனக்கு ஒரு நியூஸ் கிடைச்சி அவ அக்கா காரிட்ட தான் கொடுத்து வச்சிருக்கான்னு கேள்விப்பட்டேனா. அப்படியேக்கா இருக்கும்க்கா. ஏன்னா எல்லாரும் நம்பிடுற பத்தியா. இப்ப அக்கா காரி கொஞ்சம் வசதியா இருக்கல்ல. அதனால அவ வச்சுக்கிட்டானா யாருக்கு என்னவும் தெரியாது. பணமா இருக்கட்டும் நகையா இருக்கட்டும் எதுனாலும் சரிதான். அக்காட்டை தான் கொண்டு கொடுத்து வைக்கான்னு கேள்விப்பட்டேனா. அக்கா காரி வாயாம பியாங்குக்கும் போஸ்ட் ஆபீஸுக்கும் அங்க இங்கமா நடையா நடந்து திரிதான்னு ஒரு ஆள் எனக்கு சொல்லிச்சு. அதியா இருக்கா யாரு வெளியில விட்டுறதா மஞ்ச மண்டதான் இருக்கும். மஞ்ச மண்டைக்கு தான் ஊர்ல இருக்க அவ்வளவு விஷயம் தெரியும். அக்கா கறிக்கு மொமையன டெய்லி துட்ட கொடுத்துட்டா இருக்கா பெங்களூண்டு போறதுக்கு.
எல்லாம் இப்ப பொண்டாட்டி வந்த பிறகு பொண்டாட்டி பேர்ல தான் போறதான்னு கேள்விப்பட்டேன். ஆமாக்கா, எங்க வீட்டு சிவந்தத்துல பாத்தீங்களா, யாழினிக்கு பின்னாலே தான் நிக்காம புருஷங்காரன். அனு பாத்துட்டு தான்க்கா இருக்கேன். பொண்டாட்டியை உட்கார வச்சு பந்தியில அது வேணுமா இது வேணுமான்னு பார்த்து பரமாறதான் கொடுத்து வச்ச மாராசி. நானும் பந்தியில உட்கார்ந்த ஜீவந்தத்துல புருஷன் எங்க இருந்தா சாடி எடுத்து வந்தாரு. நாங்க அதை ஒரு மாதிரி சைஸா சொல்லுத சந்தோஷமா சொல்ல வேண்டியதானே. என்ன அளவுல வடி இருக்காரு உன் புருஷன். ஆம் புருஷன்ல எங்க போய் தொலைஞ்சாருன்னே தெரியல. ஆள் அட்ரஸ் இல்ல. முழுசையும் கேட்டுட்டு சொல்லு. அமருத்தி சாப்பிட்டாச்சு, அடுத்தல ரசம் வந்தாச்சு, அடுத்தல வத்த குழம்பு வரணும். அந்த நேரம் வந்து இந்த மனுஷன் எங்க இருந்தா வடி இருந்தாரு. இது என்ன டீ வேணும்னாரு. நானும் என்னவோ ஆசையில கேட்காரு போல இருக்கு, பாசம் இல்ல மனுஷன் அப்படின்னு நினைச்சிட்டு இந்த வத்த குழம்புன்னே இதுல மனுஷன் பறந்து சாடி ஓடினாரு. பொண்டாட்டி மேல அவ்வளவு பாசமா இந்தால ஒரு வாளி தீட்டு வடியே வந்தாரு. சோத்துக்கு மேல தூக்கி ஊத்துறாரு. பாக்கேன் சோத்துக்கு தலையில அடபாயசத்தை குவாரி ஊத்தி இருக்காரு. நிக்காத சவத்தை விட்டு ஒண்ணு சொல்லுதுக்கு இல்ல. இந்த கூறுகிட்ட மனசனால நான் எந்திரிச்சு வந்துட்டேன். பக்கத்துல இருக்க பொம்பளை பாயசம்னு ஊடல கத்திருக்கா. உடனே இவர் பாயசம் வலித்திட்டு வந்து ஏன் சோத்துக்கு மேல குவாரி ஊத்திட்டு நிக்காரு. என்னால சரி படக்க முடியலக்கா. முக்குன்னு வந்து சேருதுன்னு அந்த ஆளே எந்திரிச்சே பந்திய விட்டு. நமக்கு வாச்சு புருஷே இப்படித்தான். என்ன செய்ய. உன் மகன் ட்ரைனிங்ல முடிச்சு வந்துட்டான் போல இருக்க. அம்மா நிலபரி சந்தோஷமா இருக்கு மக்கா. ஏமா நல்லா இருக்கீங்களா? உங்ககிட்ட கால் பண்ணாமலே நான் கிளம்பி வந்துட்டேன். இங்க என்ன பண்ணிட்டு இருக்கியா? நிலபரி கூட பேசிட்டு இருக்க மக்கா. சரியா, நீ வழியில நின்னுட்டு இருக்காத, வீட்டுக்கு போனா வாரேன். என்கிட்ட வாரேன்னு சொல்ல. ஒருவேளை திடீர்னு ட்ரைனிங் முடிஞ்சிருக்குமா இருக்கும். அதான் டக்கு புக்குன்னு கிளம்பி எதிர்ப்பானா இருக்கும். நீலாம்பரி உன்ட்ட உடனே சொல்லுன்னு நினைச்ச பத்துக்கு மறந்தே போயிட்டேன். என் மூவனுக்கு லண்டன்ல பொண்ணு பார்த்தாச்சு. போன வாரம் தான் சொன்ன ஏதோ சிங்கப்பூர்ல இருந்து பொண்ணு வருதுன்னு. இன்னைக்கு என்ன லண்டனுங்க சிங்கப்பூர்ல பார்த்த பிள்ளை. அது இந்த சரிப்படாத பத்துக்கு என் குடும்பத்துக்கு. ஏன்னா அந்த பிள்ளை என் மோவனையும் அங்கே வந்து செட்டில் ஆகுங்க. சரிப்படுமா? முந்தா நாள் தான் இந்த தரகராண்டாச்சி சொன்னாரு, இந்த லண்டன்ல இருக்க பொண்ணு துப்ப அவ அம்மையும் அப்பாவும் ஒத்த பொண்ணு தானா அங்கேயும் இருக்காவலாம். ஏகப்பட்ட பணம் சம்பாத்தியம் பண்ணியாச்சான். சரி இனிமே நம்ம ஊர் போவோம், நம்ம ஊரோட பணம் நமக்கு நிம்மதி அப்படி நினைச்சிட்டு இங்க வந்து ஏதாவது தொழிற்சாலை இது எப்படி இப்படின்னு ஏதாவது ஒண்ணு ஆரம்பிச்சு பொண்ணையும் நம்ம ஊர்ல கட்டி கொடுத்தா நிம்மதியா இருக்கலாம் நினைச்சிருக்காவோ. புருஷனுக்கு இது வரைக்கும் மூச்சு விடல. இல்லன்னு வச்சுக்கியா தரைக்கும் வானத்துக்கும் கிட்ட துள்ளிட்டு கிடப்பாரு. பணக்கார பொண்ணுல நம்ம வீட்டுக்கு ஆகாது பத்துக்க. நம்மளுக்கு ஏத்த மாதிரி ஏழைக்கேத்த 7 இருக்கணும் அப்படி இப்படின்னு பாரு. என்னத்தை ஏழை என் மொவன் தான் இப்ப கை நிறைய சம்பாத்தியம் பண்ணதானே. அன்னைக்கு நம்ம கொஞ்சம் கஷ்டப்பட்டோம், அது வேற இப்ப வேற. நம்ம இப்ப கொஞ்சம் பெரிய லெவல்ல இருக்கோம். நம்மளோட மிச்சமான லெவல்ல தானே பார்க்க. நீல மாதிரி சொல்லு நீனே. அவருக்கு அது புரியவே செய்யுது. அதனாலதான் நான் மூச்சை விடல. சரி கதையெல்லாம் நவுத்திக்கிட்டோம். அதுக்கப்புறம் கடைசியில தான் லேச ஒரு பாடா லேச சொன்ன மாதிரி சொல்லணும், அவ்வளவுதான். அப்பவும் தாமதம்னு குதிப்பாரு. குதிச்சா குதிச்சுட பாருன்னு சொல்லி என் மோனுக்கு டாக்கிட்டு பேசி வச்சிருவேன். நீ சரியானதான் இருக்க. சரி போயிட்டு சொல்ல மறந்துட்டேனே. அடுத்த வாரம் பொண்ணு குடும்பத்தோட அவங்க ஊருக்கு வரவள சொந்த ஊருக்கு. நம்ம பக்கத்து ஊர் தான் சொல்லியிருக்காரு. அப்ப நம்மள பொண்ணு பக்கம் வர சொல்லுவாங்க. காது வச்ச மாதிரி நம்ம 2 பேரும் போய் பார்த்துட்டு ரெடி ஆறீனே. நீ 2 கோழி குஞ்சு கொடுங்களேன். என்ன கலர் வேணும் தம்பி? இல்ல பிங்க் கலர் இருக்கு பாத்தீங்களா, அது ஒண்ணு, ஒரு மஞ்சள் கலர் ஒண்ணு கொடுங்க. போய் கோழி குஞ்சு போய் எதுக்கு வாங்கிட்டு நடக்கான்? இவன் லண்டன்ல பாக்கட்டா சிங்கப்பூர்ல பாக்கட்டா இலங்கையில பொண்ணு பாக்கட்டான்னு பாத்துட்டு தெரியுதா. இவன் என்னன்னா மாமன் மவளுக்கு வந்தது வராததுமா அவளுக்கு பிடிச்ச மாதிரி 2 கலர் கோழி குஞ்சு வாங்கிட்டு போறானே. சுப்புலட்சுமியா சுத்த போட போறாங்க உன் மவன். இது புரிஞ்சு எனக்கு. எங்க அம்மா என்ன பண்ணிட்டு இருக்கான்னு ஒரு போனை போட்டு கேட்போம். புஷ்பாக்கு அங்க பாரு யாருன்னு. ஓ மர்மே வந்தது வராதமா ஓ மோளுக்கு பிடிச்ச மாதிரி 2 கோழி குஞ்சு வாங்கிட்டு வராரு. ஆனாலும் மர்மே வராருன்னு ஒரு வார்த்தை எங்க கிட்ட சொன்னியா? சொல்லவே இல்லையா? அனக்க கட்டாம மனக்குள்ள வச்சுக்கிட்டியா? இது எனக்கே தெரியாது எங்க மைனி மோவன் வாரான்னு. எங்க மைனிகாரி மூச்சே விடலேட்டி. இல்ல நான் மோவன் வாரான்னு சொன்னா தம்பட்ட அடிச்சுடப்பால என் மோவன் வாரான்னு மூச்சே விடல. ஒருவேளை அவளுக்கும் தெரியாத என்னவோ தெரியல. அப்படியே தம்கா இருக்கும். இல்லன்னா சொல்லிருப்பால தெருவெல்லாம் அங்கேயும் வாடிட்டு தெரியவால மோவன் வாரான்னு. நீங்க அப்ப புஷ்பாக்க வீட்டுல ஒரே ஆடு கோழி அடிப்புதான், விருந்துதான், ஜோர்தான். சும்மா கிடக்க மாட்டியேட்டி. உடனே சொல்லிடாதியா. பின்ன மர்ம வரந்த சும்மையா ஆட அடிங்க கோழிய புடிங்க. ஏடி அப்பெல்லாம் நினைக்க முடியாட்டி இன்னாருக்கு இன்னாருன்னு எழுதி வச்சிருக்கோம். நம்ம நினைச்ச மாதிரி நடக்குமா என்ன? நடக்குது நடக்கட்டு. உன் ஆசையை கண்டிப்பா நிறைவேறும், கவலைப்படாத. நல்ல பையன் வேற. என் மனசுக்குள்ள நல்ல பையன் நம்ம பிள்ளை நல்ல கண்கலங்காம பாத்துதான்னு ஒரு ஆசை இருக்கு. ஆனா வெளியில ஒருத்தட்டையும் சொல்லல பாத்துக்க. உங்ககிட்டனால சொல்லுதேன். என் புருஷன் கூட விட்டு சொல்லல. ஆனா எங்க மைனிகாரி அங்க பொண்ணு பாத்திருக்கேன் இங்க பொண்ணு பாத்திருக்கேன். ஆனா போன 64 சொல்லுவக்கா 1000 நடக்குதுதாங்க நடக்கும். கவலைப்படாதக்கா. நீ நிறைஞ்ச இடத்துல இருந்து சொல்லுவேக்கா. ஆசைப்படி நல்லபடியா நடக்கும். சரி நம்ம உன நினைக்க தெய்வம்னு நினைக்கும்பாங்க. எதுவோ நல்லதே நடக்கட்டும். என் மொவளை நல்லபடியா பாத்துக்கிட்டா சரிதான் வரக்கூடியவன். போயிட்டு போற வரேன்னா புஷ்பாவுக்கு என்ன சந்தோஷம். இது பண்ணி சில ஆளுகள்லாம் வீட்டுக்கு யாராவது விருந்தாள் வந்தாலும் ஏன்டா வாரவோன்னு நினைப்பாவோ. ஆனா நம்ம புஷ்பாக்கா விருந்தோடல யார் வீட்டுக்கு விருந்தாலும் வந்தாலும் சரிதான் சந்தோஷமா ஏத்துக்கிட்டு ஒரு வாய்னால சோறு விடுக்காம அனுப்பிய மாட்டான். உண்மையிலே அந்த நல்ல மனசுல வேற யாருக்கு வராது. சரி 4 மணி வாங்க போவோம். எங்க? இங்க வா பாமா வீட்டுக்கு. நான் வாரேன். வட்டி பணத்தை உங்களால ஒரு ஆளு தூக்கிட்டு வர முடியாது. நானும் கூட சேர்ந்து வரேன். தூக்கிட்டு வரலாம்ல? வாமா தாயே, நின்னதானே ஏதோ சொல்லுவேன். நான் போறேன். அலுபடி பையன் தூக்கிட்டு வரணுமா, சூட்கேஸ் தூக்கிட்டு வரணுமா? வட்டி பணம் வாங்க. ஒரு குட்டி சாக்கு தூக்கிட்டு வா போ. அலுபடி பெரிய சாக்கு தூக்கிட்டு வரேன். போங்க பின்னாலே வாரேன். திரும்பி பக்கம் ஓடிட்டு 4 மணி. சின்ன பண்ணே இப்படி ஓட விட்டுட்டியா 4 மணியா? ஒண்ணு இல்ல சிம்மு, அதுல எனக்கு ஒரு ஆனந்தம். சரி புடிட்டி, இன்னொரு நாள் கோழி குஞ்சு வரும்ல, அப்ப நான் அம்மிட்ட எப்படியாவது பேசி எடுத்து உனக்கு வாங்கி தர சொல்லுதேன. அத்தா நல்லா இருக்கீங்களா? வாங்க வாங்க.
இந்தாங்க. நல்லா இருக்கு சத்தியா, வாங்கிக்கண்ணா. நம்ம ட்ரினிட்டி ஹெர்பல்ஸ்ல நிறைய பேர் ஹெர்பல் ப்ராடக்ட் ஃபுட் ப்ராடக்ட்ஸ் எல்லாம் வாங்கிட்டு ரொம்ப நல்லா இருக்குன்னு ரிவ்யூ கொடுத்துருக்கீங்க. உங்க எல்லாருக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி. உங்களுக்கும் நம்ம ஹெர்பல் ப்ராடக்ட்ஸ் ஃபுட் ப்ராடக்ட்ஸ் எல்லாம் வேணும்னா கீழ இருக்கிற வாட்ஸ்அப் நம்பருக்கு ஹாய்னு மெசேஜ் பண்ணுங்க. அதை பத்தின டீடைல் எல்லாம் உங்களுக்கு சென்ட் பண்ணுவாங்க. நீங்களும் உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஆர்டர் பண்ணி வாங்கிக்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணிட்டு எல்லாருக்கும் ஷேர் பண்ணிருங்க. அஸ்மி ஜெசி சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. அடுத்த வீடியோல பார்க்கலாம் சொந்தங்களே. பாய்.